ஆரோக்கியத்தை கத்துக் கொடுத்தவன் தமிழை உலகத்துக்கு இப்படி நோயாளி ஆகிட்டு ஒரு வகை பசியும் போவா பிரியும் செருக்குள் ஏவது சேராது இயல்வது நாடுனாரு. யாருக்கெல்லாம் ஒரு பசியும் நோய் இல்லாத நாடு அதுதான் நல்ல நாடுனாங்க. அது அப்படிதான் இருந்துச்சு. வாலிப வயது முடிய எதை வேணாலும் சாப்பிடுங்க, உடம்பு சத்தா மாத்தி எந்த நேரம் வேணாலும் சாப்பிடுங்க. அதை குறிப்பா அழிகின்ற காலம் 53 அப்ப 28 வயசு முடிய நீங்க எப்படி வேணா சாப்பிடுங்க. முடிகின்ற காலம் 33 அந்த 33 வயசு முடிய பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கிறார். இதே உணவு சாப்பிட்றப்ப உங்க உடம்புல 62 ஆகிறப்ப உங்க உடம்புல சத்துக்கள் போயிடுமே ஒழிய சத்துக்கள் நிற்காது. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும், உணவை இதை தான் சப்ஜெக்டா சொல்றாங்க. தெளிவான ஞானம் யாருக்கு இருக்குதோ அவங்க மட்டும்தான் 50 90. இந்த தெளிவான ஞானம் யாரு கிடைக்குதோ கட்டாயம் அவங்க 100 வயசு தாராளமா வாழ்ந்தே தரலாம். 40 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா உணவை குறைச்சி சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. அது நீங்க என்னென்ன சாப்பிடாங்க அதெல்லாம் குழந்தைங்க கொடுத்துருங்க. உணவு மாற்றம், மருத்துவ மாற்றம், வாழ்க்கை நெறிமுறை. நீங்க எத்தனை மணிக்கு எழுந்திருக்குன்னு, எத்தனை மணிக்கு சாப்பிடணும், எத்தனை மணிக்கு தூங்கணுங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட்டை யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களா மருத்துவமே தேவையில்லை.